போன தடவை ஃபைனலில் மோதின எஸ்ஆர்ஹெச் கேகேஆர் ரெண்டு டீமும் இன்னைக்கு மேட்ச்சில் வந்து மோத போகிறாங்க. இந்த மேட்ச்சில் யார் வின் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்றதான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ரெண்டு டீமுக்குமே இது ரொம்ப முக்கியமான மேட்ச்சுங்க. ஏன்னா ரெண்டு டீமுமே இதுக்கு முன்னாடியே பலத்தை அடி வாங்கிட்டு வந்து தான் இந்த மேட்ச் வந்து விளையாட போகிறாங்க. ஏன்னா கேகேஆரை மும்பை ரொம்ப அசால்ட்டாக வின் பண்ணிட்டாங்க. இன்னொரு பக்கம் எஸ்ஆர்ஹெச்சை டெல்லியும் அசால்ட்டாக வின் பண்ணிட்டாங்க. அதனால் எப்படியாவது இந்த மேட்ச்சை வின் பண்ணியே ஆகணும் அப்படின்னு ரெண்டு டீமுமே பெரிய கட்டாயத்தில் வந்திருக்காங்க. ரெண்டு டீமுக்குமே ஒரே பிரச்சனை தான் வந்திருக்கு. இப்போ பேட்டிங் எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இவங்களோட பேட்டிங் பர்ஃபார்மன்ஸு இவங்களோட ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பை நம்பி தான் வந்திருக்கு. இப்போ கேகேஆரோட பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் சுனில் நரேன், டிகாக் இவங்க கொடுக்குற பர்ஃபார்மன்ஸில் தான் வந்திருக்கு. ஒருவேளை இவங்க ஸ்டார்டிங்கில் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்காம அடுத்தடுத்து அவுட் ஆகிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் கேகேஆர்னால் ஒன்றுமே பண்ண முடிய மாட்டேங்குது. அடுத்தடுத்து வர பேட்ஸ்மேன்ஸ் எல்லாம் வர நடையக்கட்டுன்னு சொல்லிட்டு அவுட் ஆயிடுறாங்க. இவங்களுக்கு தான் இந்த பிரச்சனை இருக்குன்னு பார்த்தா இன்னொரு பக்கம் எஸ்ஆர்ஹெச் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இவங்களுக்கும் அதே பிரச்சனை தாங்க வந்திருக்கு. இப்போ ஹெட்டும் அபிஷேக் சர்மாவும் நல்ல ஒரு ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பை போட்டு அது ரெடியாக விளாண்டுட்டாங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. இதில் பவர் பிளேயில் எஸ்ஆர்ஹெச் விக்கெட்டை விட்டு கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் ரொம்ப திணறாங்க. இதில் இந்த சீசனில் ஹெட்டு மட்டும்தாங்க நல்ல ஒரு இன்னிங்ஸை கொடுக்குறாரு. அபிஷேக் சர்மா இன்னும் அவர் அதிரடியான ஆட்டத்தை வந்து ஆரம்பிக்கலை. இன்றைக்கி மேட்ச்லாவது அதிரடியாக விளையாடுவார் அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். இன்னொரு பக்கம் இசான் கிசான் வந்து ஃபஸ்ட்டு மேட்ச்சில் செஞ்சுரி அடித்தாருங்க, அதுக்கப்புறம் நல்ல ஒரு இன்னிங்ஸை கொடுப்பாருன்னு சொல்லி அவர் மேலே நம்பிக்கை வச்சா அடுத்த ரெண்டு மேட்ச்லையுமே மனுஷன் வந்து சொதப்பிட்டார். அதனால் இன்றைக்கி மேட்ச்சில் இசான் கிசானும் நல்ல ஒரு இன்னிங்ஸை கொடுப்பாரா அப்படின்னு அவர் மேலே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு வந்து இருக்குது. அதனால் இன்றைக்கி மேட்ச்சில் யார் நல்ல பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுப்பாங்களோ அவங்க தாங்க வந்து வின் பண்ணுவாங்க. இவங்களோட பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் எதை நம்பி இருக்குது? இவங்களோட ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பை நம்பி தான் வந்திருக்கு. அதனால் ஸ்டார்டிங்கில் விக்கெட்டை விட்டு கொடுக்காம எந்த டீம் பவர் பிளேயில் நல்ல பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாங்களோ அவங்க தான் இன்றைக்கி மேட்சை வின் பண்ண அதிக வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த மேட்ச் வந்து கொல்கத்தாவில் நடக்கிறனால கண்டிப்பாக இந்த பிட்ச் வந்து பேட்டிங்க்கு சாதகமாக தாங்க வந்திருக்கும். அதனால் கேகேஆர் இந்த மேட்சை வின் பண்ணணும் அப்படின்னா என்ன தெரியுமா பண்ணணும்? ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணாங்க அப்படின்னா நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து 200 ரன்னுக்கு மேலே எப்படியாவது வந்து எடுத்துடணும். ஏன்னா ஃபஸ்ட்டு மேட்ச்சில் கேகேஆர் என்ன தெரியுமா தப்பு பண்ணாங்க? ஆர்சிபி கூட விளையாடும்போது 200 ரன்னுக்குள்ளே வந்து அடிச்சிட்டாங்க. இதனால தான் அந்த மேட்சை கேகேஆர்னால் வின் பண்ண முடியல. அந்த தப்பை இன்றைக்கி வந்து கேகேஆர் பண்ணவே கூடாது. ஒருவேளை 200 ரன்னுக்குள்ளேயே வந்து கேகேஆரை எஸ்ஆர்ஹெச் கண்ட்ரோல் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ஈஸியாக மேட்சை வின் பண்ணிவிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதனால் எந்த டீம் ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணாலும் சரி நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து 200 ரன்னுக்கு மேலே எடுக்கிறது அப்படின்றது ரொம்ப முக்கியங்க. இப்போ ரெண்டு டீமோட பவுலிங் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரெண்டு டீமோட பவுலிங்குமே பேலன்ஸாக தான் வந்திருக்கு. ஏன்னா கேகேஆர் கிட்டேயும் நல்ல நல்ல ஃபாஸ்ட் பவுலர் ஸ்பின்னர்ஸ் ஹர்ஷித் ராணா, வருண் சக்கரவர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு பவுலிங் டிபார்ட்மெண்ட் பேலன்ஸாக தான் வந்திருக்கு. இன்னொரு பக்கம் எஸ்ஆர்ஹெச் கிட்டேயும் பவுலிங் டிபார்ட்மெண்ட் வந்து பேலன்ஸாக தாங்க வந்திருக்கு. ஏன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸில் கமின்ஸு, சமி இவங்கெல்லாம் இருக்காங்க. ஸ்பின்னர்ஸில் வந்து ஜாம்பா வந்து இருக்கார். அதனால் ஓவராலாக ரெண்டு டீமுமே ஒரு பேலன்ஸான டீமாக தான் வந்திருக்காங்க. அதனால் இன்றைக்கி மேட்ச்சில் யார் வின் பண்ணுறாங்க அப்படின்றத வந்து பார்க்கலாம். எஸ்ஆர்ஹெச் என்ன நினைப்பாங்க? போன தடவை எங்களை கப்படிக்காமல் விட்டுட்டிங்களே, கப்படிக்க விடாமல் விட்டுட்டிங்களே, உங்களை வீழ்த்தி நாங்கள் அடிச்சே தீர்வோம் அப்படின்னு எஸ்ஆர்ஹெச் எப்படியாவது வின் பண்ணணும்னு நினைப்பாங்க. இன்னொரு பக்கம் கேகேஆர் என்ன ஃபீல் பண்ணுவாங்க? ஆல்ரெடி சொந்த மண்ணில் ஒரு மேட்ச் தோத்தாச்சு, இன்றைக்கி தோத்தோம் டிஃபெண்டிங் சாம்பியன் அப்படின்ற மரியாதையே போயிடும். அதனால் இன்றைக்கி மேட்ச் எப்படியாவது வந்து ஜெயிச்சே ஆகணும்னு கேகேஆரும் ஒரு பக்கம் நினச்சிட்டு இருப்பாங்க. இன்றைக்கி மேட்ச்சில் யார் வின் பண்ணுறாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மேட்ச்சில் யார் வின் பண்ணுவா அப்படின்ற உங்களோட கருத்தை என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.